शेषार्जिवं शकलशोधरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन्नरन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् आहं प्रपद्ये। प्रह्लादनारदपराशरपुण्डरीक व्यासाम्बरीशुशुकशौनकभीष्मराल्भ्यान्मे रुक्माङ्गरार्जुनवसिष्ठविभीषणादीन्मे पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाघान्मे भट्टाङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान्मे श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। व्याससंवृष्टरक्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय கோவிந்தாய நமோ நமஹ. இன்றைய தினம் 3 விஷயம் ஒரு அத்தியாயத்துக்குள்ள. என்ன விஷயம்? கிருஷ்ண சந்ததி. அப்புறம் அனிருத்த விவாகம். அப்புறம் ருக்மி, அந்த ருக்மிணியுடைய அண்ணாவே பலராமன் உத்தாரம் பண்றார். உத்தாரம் அப்படின்னு மேலுக்கு அனுப்புறார். சோ இது 3 விஷயம். பகவத் சந்ததி அப்படின்னா அஷ்டமகிஷிகள் எம்பெருமானுக்கு சொல்லிருங்க அவங்க பேரெல்லாம். தசா ஆஸ்யான் புத்திரான் ஆதேஹி பதிமேகாதசங்கிருதி அப்படின்னு வேதத்துல ஒரு ஆசீர்வாதம் மந்திரம் இருக்கு. அப்படின்னு என்ன, ஒரு தம்பதிகளுக்கு இது பண்ணா என்னன்னு சொல்றார் அப்படின்னா 10 குழந்தையை பெற்று புத்திரர்களை பெற்று பத்திய 11வது குழந்தையா பார்த்துக்கோன்னு அர்த்தம். அந்த மாதிரி 8 பேர் மகிழ்ச்சிகளுக்கும் 10 பேர் பசங்கள் பிறந்து அந்த 16,100 பேர் இருந்தாலே அவளுக்கும் செவரேட் இண்டிவிஜுவலா பிறந்து இவ பேரன் உத்தரர்கள் கோட்டி ஜனங்கள் ஆயிடுவானார் அப்படின்னு இன்னைக்கு கதையில் முடிக்கிறான். ஆகையினாலே அது இன்னைக்கு ஆரம்பிக்கிறான். அப்படின்னு 3 விஷயம்: பகவத் சந்ததி, கிருஷ்ணனுடைய சந்ததி, அனிருத்த விவாகம், அப்புறம் ருக்மி, அந்த ருக்மிணியுடைய அண்ணன் பலராமன் ஒழிக்கிற விஷயம். ஆகையினால எடுக்கச்சு இப்போ ஏகஷஷ்டி தமசரகா 61வது ஸ்ரீ சுகவாச்சா. சுகபிரம்மர் சொல்லுகிறார், ஏகை சேஷஸ்தா கிருஷ்ணஸ்ய புத்திரான் தசாபலாக அஜீஜனன் நவமான் பிதுஹு சர்வாத்மா சம்பதா. ஒவ்வொரு அஷ்ட மகேஷர்களிடத்திலையும் 10 பேர் பசங்கள் பிறந்து ருக்மிணியத்துல ஒரே ஒரு பெண் எக்ஸ்ட்ரா 11வது. அதன்னு சொல்றாங்க கதை. பேரெல்லாம் சொல்லி பண்றாங்க. அஜீஜனன் நவமான் பிதுஹு சர்வாத்ம சம்பதா. கண்ணன் மாதிரியே இருந்தாலும் எல்லாரும் 10 பேர். கிருஹாதனபகம் வீக்ஷ்ய ராஜபுத்திரியோ அச்சுதம் ஸ்திதம். ஒவ்வொரு பெண் பிள்ளையும் நம்மத்திலே இருக்கான் எம்பெருமான், எங்கும் போயிருக்கிறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் அது அவனுடைய மாயை. என்ன மாயை அப்படின்னா, என்னாத்துல தான் கண்ணன் இருக்கிறான் அப்படி எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருந்தான். எல்லாராத்தையும் இருக்கிறது. கிருஹாத் அனபகம் வீக்ஷ்ய ராஜபுத்திரியோ அச்சுதம் ஸ்மிதம் ஸ்திதம். அச்சுதன் சிரிச்சுண்டு இருக்கானே எப்ப பார்த்தாலும் நம்ம மாத்திர. பிரேஷ்டம் நெமம் சதஸ்வம் ஸ்வம் நன தத்தத் ஸ்திரியகா. எம்பெருமானுடைய தத்துவ விசாரத்தை என்ன கல்யாணம் என்ன அனுகிரகம் பண்ணான் நமக்கு, இந்த மாதிரி பத்தி கொடுத்தானே. ஒவ்வொரு பெண்ணும் நினைச்சுட்டு இருந்தான். சார்வப்ஜகோஷ வதனாயத பாகுநேத்ரா சப்ரேமஹாச ரசவீக்ஷித வல்கு ஜல்பைஹி சம்மோஹிதா பகவதோ நமனோ விஜேத்வம் ஸ்வை விப்ரமைஹி சமசகன் வனிதா விபூம்னஹ.
அவன் ஒவ்வொரு அங்கத்தையும் விவரிக்கிறாய். அந்த மாதிரி எந்த மாதிரி அவளோட அந்த சம்சாரம் பண்ணினான். சாரு அப்ஜ கோஷ வதனாயத பாகுநேத்திர, கமலக்கண்ணின் கண்ணின் உள்ளான் என்கிறபடியே வதனாயத பாகுநேத்திர, வதனம் பாகு நேத்திரம் சப்ரேமஹா ரசவீக்ஷித வல்குஜல்பைஹி. சப்ரேம ஆச, அவனுடைய பிரேமை என்ன, சிரிப்பென்ன, புன்முறுவல் என்ன, வீக்ஷித வல்குஜல்பைஹி பேச்சின் தன்மை, திறமை. சம்மோகிதா பகவதோ நமனோ விஜேத்தும் ஸ்வைர் பிப்ரமை சமசகன் வனிதா விபூம்னஹா. எம்பெருமானை பார்த்து சம்மோகிதாக மயங்கினார்களாம், மோகம் கொண்டார்களாம். நமனோ விஜேத்தும், அவனை எல்லாம் தோற்கிறாளே தவிர அவனை ஜெயிக்க முடியலையாம். ஸ்வைர் பிப்ரமை சமசகன் வனிதா விபூம்னஹா. இங்கு இருக்கிறவா அவனுக்கு மயங்கி இருந்தார்களே தவிர அவன் இவரால் மயக்கப்படவில்லை. இவர்களாலே அவனை மயக்கம் பண்ண முடியாதவனானான். ரமாயாவலோகல வத தரிசித பாவஹாரி பூமண்டல பிரஹித சௌரத மந்திர சௌண்டைஹி பத்னிஸ்து ஷோடச சஹஸ்ர அனங்கபாணைஹி யஸ்யேந்திரியம் விவதிதம் கரணேல் ந ஷேகுஹு. ஆயாவலோ கலவதரிசித பாவஹாரி பூமண்டல பிரஹித சௌரத மந்திர சௌண்டைஹி பத்னிஸ்து ஷோடச சஹஸ்ரமனங்கபாணைஹி யஸ்யேந்திரியம் விவதிதம் கரணேல் ந ஷேகுஹு. அவருடைய மும்மத்த லீலைகள் 16,000 தெய்வமார் பார்த்திருப்பா என்ற பாசுரத்தின்படி எல்லாரும் என்னண்டியே இருக்கான், வேற யாரண்டி இல்லை என்ற மாதிரி தனித்து அனுபவிக்கும்படியான விஷயத்தை சொல்றார். இத்தம் ரமாபதிமவாப்யபதிம் ஸ்திரியஸ்தா பிரம்மாதயோபி ந விது பதவி யதீயம் வேஜுர் முதா விரத மேதிதயானுராகா ஹாசாவலோகன சங்கமலால்யம். இத்தம், இந்த மாதிரி ரமாபதிமவாப்யா, அந்த ஸ்ரீபதியை அடைந்து பதிம் ஸ்திரியஸ்தாக, அவனை எஜமானனாகவும் கணவனாகவும் அடைந்த ஸ்திரீகள் பிரம்மாதயோபி ந விதுஹு பதவியும் ஜதீயாம், பிரம்மாவாக்கும் கூட அவனுடைய பதவி தெரியலையா. பேஜுர்முதா விரதமேதிதயானுராகா ஆசாவலோகன அசங்கமலாத சாத்தியம். சந்தோஷத்துடன் அனுராகத்துடன் சிரிப்பு, புன்முறுவல், கேலி, ஆசாவலோகன அசங்கமலால சாத்தியம், அந்த ஸ்ருங்கார ரசத்தையும் கிரகத்தில் இருக்கும்படியான சாந்தியையும் கண்டு கேட்டு அறிந்தவர்களே இல்லை. பிரத்யுத்கமாசன வரார்ஹண பாரசௌச்ச தாம்பூல விஷ்டமண பீஜ நகந்தமால்யைஹி. வரார்ஹண பாதசௌச்சா, ஒவ்வொரு பெண் பிள்ளை வீட்டிலையும் நிறைய பேர் தாம்பூல கரங்கவாக இருக்கா. அவளை ஒரு பக்கம் உட்காத்தி வச்சுட்டு பிரத்யுத்கமாசன வரார்ஹண பாதசௌச்ச, எம்பெருமானுக்கு கண்டவை நான் வெளில வந்ததுன்னா அவளே கைங்கிற வேண்டியிருந்தான். பத்னிகளை அந்த தாசிகள் விட மாட்டான். என்ன பண்ணிருந்தா, வரார்ஹண பாதசௌச்சா, கால நம்புறது, தாம்பூல விஷ்டமண பீஜன கந்தமால்யைஹி, தாம்பூல சரவணம் பண்ணி கொடுக்கிறது, கந்தமால்யைஹி பூசுறது, பூசும் சாந்தன் நெஞ்சமே, அந்த பூசும் சாந்து மாலையிடுறது,
கேஷ பிரசார சயன ஸ்னபனோபஹாரியை தாசி சதா அப்பி விபோஹோ விருதுஸ்வதாஸ்யம். 100 தாசிகள் இருந்தாலும் எல்லாம் அவளை பரிசீலனை பண்ணிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு பத்னியும் கண்ணனுக்கு நான் நேரா கைங்கரியம் பண்ண முடியும். தாசாம் யா தசபுத்திராணாம் கிருஷ்ணஸ்திரீணாம் புரோதிதாக. ஒவ்வொரு இந்த அஷ்டமகிஷிகளுக்கு ஒருத்திக்கும் 10 பேர் பசங்கள் பிறந்தார்கள். அஷ்டோ மகிஷ்யஸ் தத் புத்திரான்னே பிரத்யும்னாதீன் கிருணாமிதே. ருக்மிணி பிரதம புத்திரன் பிரத்யும்னன். அங்கிருந்து ஆரம்பிச்சு ஒரு தாளுக்கு 10 பேர் இருந்து அவர் பேரு சொல்றேன் கேளுங்கோ. சாருதேஷ்ணா சுதேஷ்ணா சாருதேகா வீரியவான் சுச்சாருஹு சாரு குப்தஸ்ச பத்ரச்சாருஹ ததாபரஹ சாருச்சந்திரோ விசாருஷ்ச சாருஷ்ச தசமோ ஹரே. ருக்மிணிக்கு இத்தனை பேர் வசங்கள். பிரத்யும்ன மூத்த பையன், சாருதேஷ்ணா சுதேஷ்ணா பராக்கிரமி சாருதேக பராக்கிரமி சாருதேக சுச்சாரு சாருகுப்தா பத்ரச்சாரு சாருச்சந்திரா விச்சாரு தஸ்வா சாரு. இத்தனை பேர் 10 வருஷங்கள். பிரத்யும்ன பிரமுகாம் அஜாதா ருக்மிண்யாம் நாவமா பிதுஹு. அவ கண்ணனுக்கு ஒரு விதத்திலேயும் வேற இது கிடையாது. கண்ணனை போலயே இருந்தாலும் எல்லாரும் எதிலே ரூபோதார யுவனையை பும்சாம் என்ற மாதிரி புறத்தத்திறன் கண்ணனுக்கே வியப்புடன் இருக்கும் மாதிரி இருந்தார்களாம். அப்புறம் பத்யம்ன பிரமுகாஜாதா ருக்மிண்யாம் நாவமா பிதுஹு. சரி, அடுத்தது சத்யபாமா. பானு சுபானு ஸ்வர்பானு பிரபானு பானுமான் சந்திரபானு பிருஹத்பானு அதிபானு ஸ்ரீபானு பிரதிபானு சத்யபாமாத்மஜாதசா. இத்தனை பேரும் சத்யபானு வேஷங்கள். அப்புறம் ஜாம்பவதி யாருடைய பெண்ணு? ஜாம்பவானுடைய பெண்ணு. நீ கரடி மாதிரி இருக்கிற, ஏன்னா கண்ணன் தொட்டவுடனே எல்லாரும் பார்க்கிற மாதிரி இருந்தா. கரடி இருந்த கிட்டுக்கே சேர்க்க மாட்டான். ஆகினால் எம்பெருமான் அடைகிறனான் சாமர்த்தியன் தான் சொல்லணும். சாம்பக சுமித்ரஹ புருஜித் சதஜித் சஹஸ்ரஜித் விஜயஹ சித்திரகேது வசுமான் திரவிடஹ கிரதுஹு ஜாம்பவத்யா சுதோச்சேதே சாம்பாத்யா பிதரசம்மதாக. அவள் கிருஷ்ணன் மாதிரியே இருந்தார்கள். அப்புறம் நாக்னஜித்தி இவளு யாருப்பான்னா நப்பின்ன விராட்டு. அந்த 7 ரிஷபங்களை கொன்று நப்பின்ன கல்யாணம் என்றாங்க சொல்றோமே இல்லையா, நாக்னஜித்தி. வீரச் பிதர்மம் ஜாம்பவத்யா சுராயேதே சாம்பாத்யா பிதர்மம் வீரஹா சந்திரஹ வீரச்சந்திரோ அஸ்வசேனश्च சித்திரகுருவः கவான் சித்திரகுரு வேகவான் துரிஷக ஆமஹ சங்குர்ச்சசுஹு ஸ்ரீமான் குந்திர் நாக்னஜிதே சுதாஹ. வீரன் சந்திரன் அஸ்வசேனன் சித்திரகுரு வேகவான் விரிஷன் ஆம சங்கு வசு பரமஜெயரஸ்மி குந்தி. இத்தனை பேர் அந்த ஜாம்பவதி விஷயங்கள். ஸ்ருதக் கவிர் விருஷோ வீரகா சுபாஹுர் பத்ர ஏகலகா சாந்திர் தர்ஷ பூர்ணமாசா காலிந்தியா சோமகோ வரகா. சரி, காலிந்தி சூரியபுத்திரி. அவளுக்கு விஷயங்கள் ஸ்ருதன் கவி விரிஷன் வீரன்
சுபாகு, பத்ரா, சாந்தி, தர்ஷ, பூர்ணமாசா, சோமகா ஏற்பட்ட சோமகோதரகா அதானதிரகி மத்ரதேஷ ராணி குமாரி லக்ஷ்மணா அந்த பெண்ணுண்டு பிரகோஷோ காத்திரவான் சிம்மோ பல பிரபலபூர்ஜக மாத்ரியாக புத்திரா மகான் சக்தி சகபூதோ அபராதிதகா. இந்த லக்ஷ்மணான்றவளுக்கு பிரகோஷ காத்திரவான் சிம்ம பலஹ பிரபலஹ ஊர்த்வகः மகாசக்தி சஹ ஓஜ அபராஜிதா இத்தனை பேர் விஷங்கள். அவரம் உர்கோ ஹர்ஷோ நிலோ கிருத்ரோ வர்தனோ அன்னாதேவ ச மகாஷ பாவனோ வன்ஹி மித்திரவிந்திராத்மகாக்ஷுதி. மித்திரவிருந்தா அந்த பெண்ணின் இந்த பசங்கள் ரிக்க ஹர்ஷ அனில கிருத்ர வர்தன அன்னாத மகாஷ பாவன சுதி. அதாவது பத்ரா சங்கிராமஜித் பிருஹத்சேனகா சூரப்பிரகரணோரிஜித் ஜெய சுபத்ரோ பத்ராயா வாம ஆயுஷ்ட சத்ருகா. பத்ரா பசங்கள் யார் யார் அப்படின்னா சங்கிராமஜித், பிருஹத்சேனன், சூரன், பிரகரணன், அரிஜித், ஜெயன், சுபத்ரன், வாமன், ஆயு, அவர் சத்தியகன். இவா பத்திர இதுல இவா என்ன பண்றாருன்னா தீப்திமாம் ஸ்தாமிரதே தாத்யா ரோஹிண்யாஸ்தனயா ஹரேஹே பிரத்யும்னாச்சானிர்தோ பூத் ருக்மாயாம் மகாபலகா. அவளுக்கு அந்த ருக்மணிக்கு ஒரு பெண் பிறக்கிறது. அதுக்கு என்ன பெயர் அப்படின்னா ரோஹிணி. சரி, உஸ்கே தீப் தாமிர தப்தாதி 10 பசங்கள் பிறந்த எல்லாருக்கும் இன்னும் 8 பேருக்கு 9 பசங்கள். அப்ப 10 பேர் பிறந்திருக்கா. ருக்மிணி நந்தன மகாபலஹ புத்திரியாம் து ருக்மிணோ ராஜன் நாம்னா போஜகட்டே புரே ஏதேஷாம் புத்திர பௌத்ராஷ்ச பபூவு கோட்டிஷோ நிருப்பா. இப்படி 8 அஷ்டமேஷி புத்திரர் மாதிரி சொல்லியிருக்கா. மிச்சம் பேரில் எல்லாருக்கும் பிறந்தாலும் சொல்லிப்படுறேன். எதுக்குன்னா கோட்டி பேரன் புத்திரன் இப்படி சஹசிராணி ஷோடஷா மாதர கிருஷ்ண ஜாத்தானாம் சஹசிராணி ஷோடஷா 14,000 பேரும் எனக்கு தான் இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிஞ்சிருந்தாலும் ராஜோவாச்சா. இவருக்கு டவுட் வந்துள்ளது. யாருக்கு கேட்கிற நம்ம பரீட்சித் ராஜாக்கு. கதம் ருக்மியாரி புத்திராய பிராஹாத்ஹிதரம் யுத்தி கிருஷ்ணேர் பரிபூதஸ்தம் ஹந்தும் ரந்திரம் பிரதீட்சத்தே வீரதாட்சாமே வித்வன்னே திஷௌர் வைவாஹிகம் மிதகா அநாகரமதீதஞ்ச வர்த்தமானமதீந்திரியம் உபகிருஷ்டம் யவஹிதம் சம்யக் பஷ்யந்தி யோகினஹ. நீர் மகாயோகி. இந்த ருக்மிணி பண்ண ருக்மனுடைய பிள்ளை கொடுக்கணும் பண்ற. ருக்மன் சத்ரு யாருக்கு? கண்ணனுக்கு. ஆனா அண்ணன். ஆனா ஒரு பெண்ணுகள் இந்த பெண்ணு ருக்மி பண்ண கல்யாணம் பிள்ளைக்கு பண்ணிக்கிறான். அது எப்படி ஆச்சு? கதம் ருக்மியரி புத்திராய பிராதாத்ஹிதரம் யுதி. அந்த ருக்மிணியானவள் தன் குழந்தைய ஒரு பெண் பிள்ளை பிறந்திருந்துன்னு சொன்னேன். அது எப்படி அந்த பிள்ளை கொடுத்தா? தம்பி பிள்ளை அண்ணா பிள்ளைக்கு கிருஷ்ணேன பரிபூதஸ்தம் ஹந்தும் ரந்திரம் பிரதீட்சை. கிருஷ்ணனையே கொல்லணும்னு பார்த்துட்டு இருந்தான் அவன். அவனுக்கு இப்படி பிள்ளை கொடுத்து பெண் கொண்டு போய் கொடுத்தா. ஏகதாட்சாயமே வித்வன்னே திஷோர் வைவாகிகம் மிதா. இந்த தேசம் பண்ணினவர்கள் விவாகம் எப்படி நடந்தது அதை கொஞ்சம் சொல்லும் சுவாமி. ஜனங்களுக்கு இப்போவா ஏன்னா வேண்டாமா அதை கேட்கறது ஜாஸ்தி. அந்த மாதிரி யாருக்கு யார் கல்யாணம் வேண்டேன்னா முன்னு பெருமாளை பாருங்கோடா அப்படின்னு அவனை இப்படி கல்யாணம் ஆச்சு.
அநாகதமதீதஞ்சா வர்த்தமானமிதீந்திரியம் விப்ரகிருஷ்டம் வியவஹிதம் சமயக் பஷ்யந்தி யோக. நீர் மகா யோகியானவர். பின்ன நடந்தது, இப்ப நடக்க போகிறது, முன்னுக்கு நடக்க போகிறது, இப்ப நடக்கிறது எல்லாம் தேவரி தெரியும். நீர் மகா யோகியர். ஆனாலும் சொல்லுங்க கதை. சரி, ஸ்ரீ சுகுவாச்சா. சரி சொல்றேன் கேளுப்பா. விருத்தா ஸ்வயம்பரே சாட்சாத் அனங்கோ அங்கயுத்தஸ்தயா. இது ஸ்வயம்பரத்தால் ஆனது. ஸ்வயம்பரத்துக்கு வந்திருந்தான், கூட்டிட்டு போயிட்டான். ராஜ்ய சமேதான் நிர்ஜித்யா ஜஹாரைக்கரத்தோ யுதி. வந்த ராஜாள் எல்லாரையும் மறுபகம் கட்டி போட்டு ஒரு ரத்தத்துல எடுத்துன்னு போயிட்டான் பெண்ண. யார் பெண்ணு? ருக்மிணி. यद्यपि अनुस्मरन् वैरं रुक्मी कृष्णावमानितः व्यतरद्भागिनेयाय सुतां कुर्वन् स्वसुप्रियम्. சரி, இந்த ருக்மிணிக்கு மனசுக்கு நோவாரதுன்னுட்டு கண்ணபிரான் தொலைக்கிண்டு போகலையா. ஏதோ பண்ணிட்டு போட்டும், ஒரு பெண்ணுத்தானே போறது. உரிமை இருந்துறாரு. எதுக்கு ஒரு இல்லாத சண்டை பண்ணிட்டு அவனை இது பண்ணு, ஆத்திலேயே ஒரு சண்டை வேண்டாம்னு கிருஷ்ண உரிமை இருந்துட்டானோ. यद्यपि अनुस्मरन् वैरं रुक्मी कृष्णावमानितः नितरत् भागिनेयाय सुतां कुर्वन् स्वसुप्रियम्. தன்னுடைய தர்மபத்னிக்கு பிரியமாட்டும்படின்னு அந்த ஸ்வயம்பரத்துக்கு எம்பெருமான் தடை போடல. ருக்மிண்யாஸ்தனயாம் ராஜன்னே கிருதவர்ம சுதோ பலி உபேயேமே விஷாலாட்சீம் கன்யாம் சாருமத்தீம் கிலா. அவளோட பேர் சாருமத்தின் பேர். கிருத்தவர்ம சுத்தோபலி. கிருத்தவர்மான் ராஜா ஸ்வயம்பரத்தை எடுத்துன்னு போனான். உபயமி விஷாலாட்சீம் கன்யாம் சாருமத்தியும் கிலா. அந்த சாருமதி என்பவளே அந்த ஸ்வயம்பரத்துக்குள்ளே அவன் கிருத்தவர்மான ராஜான் கூட்டிட்டு போனான். ருக்மிணி ஒரே ஒரு பெண்ணு. தௌஹித்ராயா அனிருத்தாயா பௌத்ரீம் ருக்மியன் ததாத்தரே. சரி, தௌஹித்ரன் அது என்ன? தாயாரோடு பிறந்தவன். பௌத்ரீம் ருக்மியதாத்தரேஹே ரோச்சனாம் பகுவீரோபி ஸ்வசுஹு பிரீதிகீர்ஷயா. சரி, என் நடக்கட்டும் கல்யாணம் அப்படி வாயிலுடன் இருந்தார் கண்டுவன். ஜானன் அதர்மம் தத்யௌனம் ஸ்நேக பாஷானுபந்தனகா தஸ்மின் அபிதயே ராஜன் ருக்மிணி ராமகேசவோ. இது அதர்மா பண்ணக்கூடாது, ஆனாலும் ஆத்திரை சென்று வரக்கூடாதுன்றதுக்கோஸ்கா ராமகேசவோ உபதராமனும் கிருஷ்ணனும் வாய்மொழிந்து இருந்தார். புறம் போஜக்கட்டம் ஜக்மு. போஜக்கட்டம் ஊர்ல இதெல்லாம் நடந்தது. அத அந்த மதுரா துவாரகை கொஞ்சம் கிட்ட இருக்கிற பள்ளி. புறம் போஜகட்டம் ஜக்முஹு சாம்ப பிரத்யும்ன காதய. பிரத்யும்னனை கூட்டிட்டு அந்த ஊருக்கு போனார்கள். யுக்தாஸ்தே ருக்மிணம் புரோச்சுஹு பலமக்ஷேல் வினிர்ஜயா. அவனோடு பேசினார்கள். அனக்ஷக்ஞோ ஹயம் ராஜன்னு அபிரத் விசனம் மகத்து இத்திக்தோ பலமாஹூயா தேனாக்ஷை ருக்ம ருக்மதீப்யச்சா. உள்ளேயே சண்டை. கதம் சஹசிரமயுத்தம் வாமஸ்தத்ரா பணம் தந்து ருக்மஜேஸ்தத்ரா காலிங்க பிராகராத்பலம். அவனே பிரகடையாடுறதுக்கு கூடுறான். யார்? பதராமனே. அவன் என்ன ஆடுறதுக்கு வராது, நீ அவனை கூடு, அவனுக்கு அவமானம் பண்ணி அனுப்பிச்சுடலாம். உள்ளே வயிற்றுல சாத்திரம் இருக்குது கிருஷ்ணன் ஃபேமிலி மேல. ருக்மணிக்கு சொல்லிக் கொடுக்குறான். அவ மந்திரிகள். இத்தித்தோ பரமாஹூயா தேனாட்சை ருக்ம அதீவியதா சதம் சஹசிரம் அயுத்தம் நாமஸ்தத்ரே பணம். முதல் 100, அப்புறம் 1000, அப்புறம் அயுத்தம் பணம் கட்டுறது. ராமஸ்தாரே பணம் தந்து ருக்மி ஜெயத்தத்ரா காலிங்க பிராகசத்பலம். கலிங்க மகாராஜா சிரிச்சானாம். முதல்ல அவருக்கு லாஸ் ஆயின்றது. யாருக்கு?
ராமன் பலபத்ரன். சரி, தந்து ருக்மி ஜனயன் தத்ரா காலிங்க பிராஹசத்பலம் தந்தான் சந்தர்ஷயன் உச்சைஹி நாம்ரிஷ்யத் ஹலா தத் பலா ஹலாயுதகா. சிரிச்சுண்டோ பாருவன், ஆடுறதுக்கு வராது, ஆடுறதுக்கு வந்திருக்கான் இவன், இதெல்லாம் படம் போயிடுத்து. தத்தோ லட்சம் ருக்ம கிரகாத்து கிரகம் தத்ரா ஜெயம் தலகா. அவன் என்ன பண்ணான்னா, ஒரு லட்சம் வராகம் கட்டுறேன், திரும்பி ஆடு. யாரு? பலபத்ரன். யாருக்கு? ருக்மிக்கு. ஜிதவான் அகமித்யாக ருக்மி கைர்வமாஷ்டிதா. இவன் வெந்துட்டான், பலபத்ரன் கெதுறான். அவன் நானே கெத்தேன்னு சொல்லிக்கிறான். யாரு? ருக்மி. மஞ்சு மஞ்சுனா க்ஷுவிதீமான்னே சமுத்திரைவ பர்வணி. பருவகாலத்துக்குள்ளே சமுத்திரம் எந்த மாதிரி மேல மேல வருதோ அந்த மாதிரி அவன் சரியா ஆடி கெத்திருந்தாலும் அவன் நான் கெத்தேன்னு சொன்னானே உடம்பு ஒரே மாதிரி கோபம். யாருக்கு? பலராமனுக்கு. ஜாத்தியாரணாட்சோ அதிபுருஷா நிர்புதம் கலகமாததே. கோபத்தோட ஒரு நிர்புதம் என்ற வெரி ஹெவி அமௌண்ட் கட்டினான். தஞ்சாபி சித்தவான் ராமோ தர்மேன சரமாஷ்டிதகா. அதன் தர்மத்தை யுத்தத்தால் தர்மஜேமான் அத்திங்கதுரார். ருக்மி ஜித்தம் மயா தேத்ரேமே வதந்து பிராஷ்னிகாயிதி. என்னாலே கெல்லப்பட்டது என்று ருக்மி சொல்லட்டும் சொல்றான் அவன். ததா அப்ருவீன் நாபோவாணி பலே நெய்வ ஜிதோ கிலகா. அசரீரவாணி சொல்றது, இந்த கேமை ஜெயிச்சவன் பலராமன் தான், இவன் பொய்கள் இருக்கான் ருக்மி அப்படின்னு சொல்றது. தர்மத்தோ வச்சனைவா ருக்மி வதத்தி வைம் புருஷா. அவன் தர்மம் வழி இல்லாதனாலே ஒரு பொய் சொல்லிட்டு இருக்கான். தாமனாதிரிக்கு வைதர்போ துக்கராஜன் அச்சோதிதகா. அதெல்லாம் கேரே பண்ணல அவன். சங்கரிஷனம் பரிஹசன்னே பவாஷே காலச்சோதித்தகா. அவன் லேபடி பண்றான், ரொம்ப இழுத்து பேசுறான் பலராமனுக்கு. நைவாட்ச கோவிதாயூயம் கோபாலா வனகோச்சராகா அக்ஷைர் தீவ்யந்தி ராஜானோ பானைச்சன பவாத்ரிஷாகா. நீங்கள் மாடுக்கா இருக்கிறதா, சௌகாபாரம் ஆடுற, உங்களுக்கு இந்த மாதிரி பெருவீர் மடத்தில் எல்லாரும் சக்தி எங்க நம்புறது. அவன் எதிர்க்கான், எதிர்ந்தாலும் லேபடி பண்றான். ருக்மிணையும் அதிக்ஷிப்தோ ராஜுபர் சித்தகா குருத்தம் பரிகமுத்தம்யா ஜக்னே தன் ரிண சம்சதி. அவனு பரிகாயத்தை எடுத்துட்டான், அவன் போட்டான், முடிஞ்சு போச்சு. கலிங்கராஜம் தரசா கிரகித்வா தசமே பெரே. அவன் கலிங்கராஜன் ஓடினான், அவனை பிடிச்சிருந்தான், இவனுக்கு தூண்டினவன். தந்தான் அபாத்தையத் குருத்தோ. அவன் பல்லு உடைச்சான். யோ ஹசத் விவருத்தேர் விஜய். எல்லாரும் சேர்த்து நீ சிரிச்சிய, அது சிரிச்சா பல்லே இல்லையே வாயில. அந்நே நிபின்ன பாகூரு சிரசு ரிஜரோக்ஷிதாக. சில பேருக்கு பாகு தோல், சிரசு தலை எல்லாம் ருதிரோக்ஷிதகா, அப்படியே ரத்தம் கொட்டின்னு இருக்குது. அந்த மாதிரி நல்ல அடி கொடுத்தான். ராஜானு துத்துர் விருப்பீதா பல என்ன பரிகார்த்திதாக. எல்லாரும் ஓடி போயிட்டான். ஓஹோ, பெரிய பலான் இவன் பலராமன் பலபத்ரன். அவன் பலத்தாலே எல்லாரும் அடி சாப்பிட்டு நிகத்தே ருக்மிணிஷ்யாலே நாப்ரவீத் சாத்வ சாதுவா. இந்த ருக்மிணியை கேட்டு இது சாது அசாதுன்னு ஒன்னு சொல்லல. ஏன்னா அவன் யுத்தத்துல போயிருக்கான், நானும் சொல்லிருக்காரு. ருக்மிணி வலையோராஜன்னே ஸ்னேக பங்க பயாத்தரிஹி. சரி, இவன் எஸ்ன்னு சொல்லுதே நோவன் சொல்லுதே, எதுக்குன்னு சொன்னா இவளுக்கு மனசுக்கு தொந்தரையாறது ருக்மிணிக்கு அப்படின்னு உடனே இருந்துருவான் ரெண்டு பேரும், அண்ணன் தம்பிகள். தத்தோ நிருத்தம் சக சூரியயாவனம் ரத்தம் சமாரோபேய குஷஸ்தலீம். குஷஸ்தலிக்கு போய் அந்த சூரியனுடைய வரத்தை ராமாதயோ போஜகட்டா தசாரஹாஹா. அந்த போஜக்கடை இடத்துக்குள்ளே சித்தாகிலார்த்தா மதுசூதனாஷ்டயாக. மதுசூதனை அண்டகொண்டு
அந்த ருக்மி பண்ண கல்யாணம் பண்ணி வச்சா. யாருக்கு? பிரத்யும்னனுக்கு. ஸோ இது ஃபைட்டிங் ஒரு பக்கம், கல்யாணம் ஒரு பக்கம். அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மி எல்லவபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.